ஒரு எப்படி ஒரு பாட்டு எழுதுனா ஒரு பாட்டு எழுதாங்க இசையமைப்பாங்க பாடுறவங்க ஒருத்தராக இருப்பாங்க. அது எனக்கு இல்லாத எடுத்தோடனே ஒரு வரிங்க பார்த்து எப்படி பாட முடியும்? முருகா இது மாதிரி எனக்கு கேட்டார். அம்பாள் என்னை வடுடியம்மா எனக்கு கொடுத்துருக்கீங்க, இது எப்படி பாருங்க பாட்டுங்களை எடுத்து பாச நடுவில் ஒரு வரி வந்து கிடச்சதுன்னா அதை அடித்து ஒரு பாட்டை பாடிடும். தமிழாலே அழைத்தவுடன் தாவும் பல தங்க நிற செங்கதி போல் மின்னும் வேளா அமிழ்தோறும் ஆறுமுகம் அமைந்த கோவே அன்பூரும் மனந்தோறும் மலரும் பூவே உமிநீரும் உன் பெயரை சொல்லி சொல்லி உள்ளுருகி வருகின்றோம் வினையை தீர்க்க சிமிழேக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிந்தைக்குள் முகம் காட்டி சிரிப்பாயப்பா. 10 பெரிய பாட்டு ரொம்ப பெருசா வரும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு கேட்கவே. கண்டிப்பாக தாய் பிரிந்த குழந்தைக்கு நீ தாயேயாவாய் தாழந்த முடவனுக்கு காலேயாவாய் வாழந்த ஊமைக்கு நீ வாயேயாவாய் வகையிழந்த ஏழைகளின் வங்கியாவாய் நோயுற்ற உடலுக்கு நீ மருந்தேயாவாய் நொந்தெழுதல் முந்தி வரும் கந்த வேளே சேகான வருகின்ற தாயை போலே திசை நோக்கி வருகின்றோம் தினமும் காப்பாய் வடிவேல எண்ணாத வாயும் வாயோ மயிலேறும் உன்னை காண கண்ணும் கண்ணோ படியேறி வாராத காலும் காலோ பண்பாளன் பெயர் கேழ காதும் காதோ அடிமலரை வணங்காத கையும் கையோ அருள் மனத்தை நுகராத மூக்கும் மூக்கோ படிமீது மானிடராய் வாய்த்த தோற்றம் பயன்பெறவே அருள் கொடுப்பாய் பழனியப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முத்தமிழல் வாய்த்தாலும் உவர்ந்த நெஞ்சம் உருகப்பா கந்தப்பா உயிருக்குள்ளே உயிரப்பா என விளங்கும் ஒப்பில்லப்பா பருகப்பா தருகின்ற பாட்டையெல்லாம் பண்புடைய சிறந்தோங்க பார்ப்பாயப்பா திருகப்பா வினைய என்று வேரோடு சேவிப்பார் சிந்தையில திகழ்வாயப்பா வேலெடுத்து உன்ன அருமை பெயர் எடுத்தால் வினை எடுத்த இப்பிறவி நடை எடுக்கும் பாலெடுத்த உண்மையிலின் வனப்பை கண்டால் பழமெடுத்து வாழ்க்கையிலே வன்மை ஓங்கும் காலெடுத்தன் திருமகனே பழனியப்பா கை கொடுத்து வருவோரை காப்பாயப்பா.